ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியன்னை மன்றாட்டு மாலையில் 50க்கும் மேற்பட்ட திருப்பெயர்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், டவர் ஆஃப் டேவிட் ப்ரே ஃபார் அஸ். ஆகவே இந்த தாவீது அரசரின் கோபுரம் என்பதை பற்றி நாம் சற்று தியானம் செய்வோமாக. ஒரு வித்தியாசமான பெயர் அல்லவா? அன்னை மரியா ஏன் தாவீது அரசரின் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறார்? இதற்கு புனித ஜான் ஹென்றி நியூமன் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். 2 விளக்கங்கள் கொடுக்கிறார். ஒரு வியப்பான ஒரு விளக்கம்தான். புனித கர்தினால் ஜான் ஹென்றி நியூமன் இனிமைமிகு பாடல் 4ஆம் அதிகாரம் 4வது இறைமொழியை மேற்கோள் காட்டுகிறார். இனிமைமிகு பாடல் 4:4 நாம் வாசிக்கிறோம். தாவீதின் கொத்தளம்போல் அமைந்துள்ளது உன் கழுத்து என்று தலைவன் தலைவியை பார்த்து பாடுகிறார். தாவீதின் கொத்தளம்போல் அமைந்துள்ளது உன் கழுத்து. இந்த வரிகளிலிருந்தான் இந்த பெயர் வந்திருக்கிறது என்று ஜான் ஹென்றி நியூமன் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இந்த பெயருக்கான 2 அர்த்தங்களை சொல்லுகிறார். முதல் அர்த்தம், தாவீதின் நகரான எருசலேமில் கோட்டை, கொத்தளங்கள், கோபுரங்களை கட்டினார். எதற்காக? தாவீதின் நகரான இந்த எருசலேமை பாதுகாப்பதற்காக. தாவீதின் காலத்தில் எந்த ஒரு எதிரி நாடும் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து அந்த நகரை கைப்பற்றவே இல்லை. தாவீதின் காலத்தில் எருசலேம் ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நகரமாக விளங்கியது, சாலமோனின் காலத்திலும் கூட. ஆகவே தாவீது பல கோட்டை, கொத்தளங்கள், கோபுரங்களை நிறுவி எருசலேமை பாதுகாத்தார். அதே போலவே ஜான் ஹென்றி நியூமன் சொல்கிறார், அன்னை மரியா ஒரு கோபுரம் போல நின்று குழந்தை இயேசுவை பாதுகாத்தார். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை குறிப்பாக சிறிய வயதில் அல்லும் பகலும் பாதுகாக்கிறாரோ, அதே போலவே அன்னை மரியா குழந்தை இயேசுவை பாதுகாத்தார் என்று சொல்கிறார். இது முதலாவது அர்த்தம். 2வது இன்னொரு அர்த்தத்தையும், ஒரு வியப்பான அர்த்தத்தையும் ஜான் ஹென்றி நியூமன் சொல்கிறார். என்னவென்றால், அன்னை மரியா இயேசுவின் மீது உள்ள இறை நம்பிக்கையை, விசுவாசத்தை பாதுகாக்கிறார், தாவீதின் கோபுரம் போல பாதுகாக்கிறார் என்று சொல்லிவிட்டு நியூமன் சொல்லுகிறார், எங்கெல்லாம் மரியன்னை பக்தி இருக்கிறதோ, எந்தெந்த நாடுகளெல்லாம் அன்னை மரியாவை கிறிஸ்தவர்கள் வணங்குகிறார்களோ, அதாவது கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசம் செழித்து வளர்கிறது. எடுத்துக்காட்டாக நாம் பிரேசில், இத்தாலி, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை சொல்லலாம். இங்கெல்லாம் நிறைய கத்தோலிக்கர் வாழ்கிறார்கள். இங்கெல்லாம் மரியன்னை வணக்கம் இருக்கிறது. அங்கே மரியன்னை கிறிஸ்தவ விசுவாசத்தை பாதுகாக்கிறார்கள். ஹென்றி நியூமன் 3 நாடுகளை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் கிறிஸ்தவ விசுவாசம் குறைந்து கொண்டே வருகிறது. இதை சொல்லி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டு இப்பொழுது அதைவிட மோசமாக குறைந்து விட்டது இந்த நாடுகள். இவையெல்லாம் புராட்டஸ்டன்ட் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இங்கே மரியன்னை நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. ஆகவே மரியன்னை இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை பாதுகாக்க முடியவில்லை என்று ஒரு வித்தியாசமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் புனித ஜான் ஹென்றி நியூமன். ஆகவே அன்னை மரியா தாவீது அரசரின் கோபுரம் போல நின்று குழந்தை இயேசுவையும் பாதுகாத்தார், நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தையும் பாதுகாக்கிறார். எங்கெல்லாம் மரியன்னை பக்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசம் என்றும் பாதுகாப்பாக இருக்கும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை நியூமன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி.